அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்தியாவினுடைய முதல் பெண் புனிதை என்று அழைக்கப்படுகின்ற புனித அல்போன்ஸ் அம்மாவினுடைய நினைவு கொண்டாட்டத்தை தாயாம் திரு அவை இன்று நினைவு கூறுகிறது. இந்த விழாவிலே நாமும் இணைந்து ஆண்டவருக்காக தன்னுடைய உடலிலே தாங்கிக் கொண்ட எல்லா வலி வேதனைகளைப் போன்று இன்று நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும், நமக்கு வருகின்ற துன்பங்களிலும் ஆண்டவரை உறுதியோடு பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த புனிதர் நமக்கு நினைவூட்டுகிறார். இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான பற்றுறுதி கொண்டவர்களாய் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வுடன் பணிபுரிய கன்னியான புனித அல்போன்சாவை அழைத்தீரே. அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா மறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கேற்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதுமில்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறித் தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புயவலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும்.
இறைவனின் வார்த்தையே விதையாம். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானத்தூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானத்தூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அல்போன்ஸ் அம்மாவினுடைய பெயரை தாங்கியிருக்கிற எல்லோருக்கும் இந்த நாளில் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். விதைப்பவர் ஓமையானது இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. விதைப்பவர் ஓமையில் நம் உள்ளம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கின்றது என்பதை பற்றி நாம் சில நாட்களுக்கு முன்பாக சிந்தித்தோம். வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையில் நாம் எப்படிப்பட்ட விதையாக இருக்கிறோம் என்று சிந்திக்க என் அன்பிற்குரியவர்களே இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளின் இறையாட்சிக்கு உட்பட்ட நல்ல விதைகளாக நாம் பலன் தருகிறோமா, அல்லது தீயோனைச் சேர்ந்த களைகளாக வளர்ந்து நல்லவற்றை நாம் சீரழித்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அன்பிற்குரியவர்களே நற்பலனை கொடுக்க வேண்டுமென்றால் நம் உள்ளம் எனும் நிலம் பண்பட்டிருக்க வேண்டும். நம் சிந்தை என்கின்ற விதையானது நற்பயனை விளைவிப்பதாக மாற வேண்டும். நாம் சிந்திக்கும் எண்ணங்களும் சிந்தனைகளும் சீராக இருக்கின்ற போது, நல்லதாக இருக்கின்ற போது, நாமும் இந்த உலகில் நற்பயனை தருகின்றவர்களாக வாழ்கிறோம். இந்திய மண்ணில் உதித்த நல் விதைதான் இந்த நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனித அல்போன்ஸ் அம்மாள். களைகளை பிடுங்கி எறிந்துவிட்டு நல்ல விதையாக பயன் தருகின்ற ஒவ்வொருவருமே இறைவனுக்கு உட்பட்ட மக்கள் என்று இன்றைய நற்செய்தி அடையாளம் காட்டப்படுகிறது. எனவே நல்ல விதையாக நற்பலனை தந்த புனித அல்போன்ஸ் அம்மாள் இறைவனுக்கு உட்பட்ட புனித வாழ்வு வாழ்ந்தவர். 1910ஆம் ஆண்டு கேரள மாநிலத்திலே ஜோசப் மேரி என்பவர்களுக்கு மகளாக பிறக்கிறார். பெற்றோர் இவருக்கு ஆசையாக புனித அண்ணாவினுடைய நினைவாக அன்னக்குட்டி என்கிற பெயரை வைக்கிறார்கள். இளம் வயதிலேயே தன்னுடைய தாயை இழக்கிறாள் அல்போன்ஸ் அம்மாள். அவருடைய அத்தை தான் புனித அல்போன்ஸ் அம்மாவை வளர்த்தெடுக்கிறார்.
1923ஆம் ஆண்டு என் அன்பிற்குரியவர்களே எரியும் நெருப்பு குழிக்குள் அவர் தவறி விழுந்து விடுகிறார். எனவே அவருடைய பாதங்களானது கருகி போகிறது. இந்த விபத்து வாழ்நாள் முழுவதும் இவரை இயலாமையில் ஆழ்த்தியது என்று இவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகிறது. நினைத்து பாருங்கள், இளமையிலேயே தாயினுடைய மரணம், தோல் நோயினால் இவள் பாதிக்கப்படுகிறார், கால் ஊனம், வளர்ப்பு தாயினுடைய மரணம் என்று அடுத்தடுத்து இவருடைய வாழ்க்கையானது சோதனைக்கு உள்ளாகிறது. தன் வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க விரும்பிய இவர் 1928ஆம் ஆண்டில் அல்போன்சா என்கிற பெயரை தாங்கிக் கொண்டு அருட்சகோதரியாக மாறுகிறார். அன்னக்குட்டி என்கிற அந்த பெயரானது அல்போன்சா என்கிற பெயராக அருட்சகோதரியாக அவர் மாறிய போது மாறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இவருடைய தொடக்க கால பணியானது ஆரம்ப பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இவர் கல்வி போதிப்பவராக இருக்கிறார். இருப்பினும் கூட உடல் நலக்குறைவினால் அப்பணியினை அவரால் முழுமையாக செய்ய முடியாமல் போகிறது. கடுமையான நிமோனியா காய்ச்சலினால் பாதிப்புக்குள்ளாகி பலவீனம் அடைந்து அம்னீசியா என்று சொல்லப்படுகிற மறதி நோயினால் இவர் பாதிக்கப்பட்டு ஞாபக சக்தியை இவர் இழக்கிறார். நாளுக்கு நாள் வலியும் வேதனையும் துன்பமும் அதிகமாக கிறிஸ்துவுக்காக எல்லா வலி வேதனைகளையும் இவர் தாங்கிக் கொள்ளுகிறார். முழு மனதோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய 35 வயதிலேயே 1946ஆம் ஆண்டு ஜூலை 28வது நாள், இதே நாளில் என் அன்பிற்குரியவர்களே அல்போன்ஸ் அம்மாள் இறைவனடி சேருகிறார். 1999இல் ஒரு பச்சிலம் குழந்தையினுடைய வளைந்த பாதங்களை குணப்படுத்தியதற்காக இவருக்கு புனிதர் பட்டமானது வழங்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, 1986ஆம் ஆண்டு புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இவருக்கு அருளாளர் பட்டமும், 2008ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் புனிதர் பட்டமும் இவருக்கு அறிவித்து கௌரவிக்கிறார்கள். புனித அல்போன்சாவை இன்னும் அதிகமாக கௌரவிக்கும் வண்ணம் ஜூலை 19ஆம் தேதி 1996இல் அவருடைய தபால் தலையினை வெளியிட்டு இந்திய அரசு அவரை கௌரவிக்கிறது. இப்பேற்பட்ட அற்புதம் நிறைந்த புனித அல்போன்ஸ் அம்மாவனுடைய வாழ்வு நம் எல்லோருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணம். நமக்கும் வாழ்வில் துன்பங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது. நாமும் நம்முடைய உடலில் பல நிலைகளில் வலி வேதனைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவருக்காக எவ்வாறு அவர் தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நாம் வாழ்கிற போது கிறிஸ்துவுக்காக சான்று பகர்கிற சிறந்த சாட்சிகளாக நம்மாலும் திகழ முடியும் என்கிற உன்னதமான வாழ்வை நமக்கு எடுத்துரைக்கிறது இன்றைய புனிதரின் வாழ்வு. இப்பேற்பட்ட வாழ்வினை நமதாக மாற்றி இந்த நாளில் இறைவனுடைய உன்னத ஆசீர் பெற அடியெடுத்து வைப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உமக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். இணையே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அல்போன்சாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலிப்பொருள்களை கண்ணோக்கி அருளும். உமது பார்வையில் நாங்கள் பற்றுறுதியும் தூய்மையும் கொண்ட அன்பினால் தொடர்ந்து பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூய அல்போன்ஸ் அம்மாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுக்கும் வண்ணமாக அவரும் தன்னுடைய உடலிலே ஏற்பட்ட எல்லா வேதனை வலிகளை துன்பங்களை தாங்கிக் கொண்டார். நம்முடைய வாழ்வில் வருகிற எல்லா துன்பத் துயரங்களை நாமும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியாக இருக்கின்றது இதோ இந்த தேவனர் கருணை கொண்டாட்டம். என் அன்பிற்குரியவர்களே, நம்மையும் இந்த காணிக்கை பொருட்களோடு அர்ப்பணமாக்கி தூய ஆவியாருடைய உன்னதமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சிறப்பாக இவ்வேளையில் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற புனித அல்போன்ஸ் அம்மாள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உம் மறைபொருள்கள் எங்கள் அன்றாட சிலுவையை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிப்பனவாக. அதனால் உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை விண்ணுலகில் கண்டு என்றும் மகிழ்ந்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வலி, வேதனை, துன்பங்களை தாங்கிக் கொள்ள தூய அல்போன்சம்மாள் இறைவனுடைய ஆசீரை பெற்றது போல நாமும் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தின் வழியாக நிறைவான ஆசீரை பெற்ற மக்களாய்
சென்று வாழுவோம், வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களும் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.